ஹலோ ஆல், வெல்கம் டு மசாலா மேஜிக் குக்கிங். இன்னைக்கு நம்ம எப்படி வீட்லேயே சிம்பிளாக டேஸ்டான வீட் நூடுல்ஸ் எப்படி பண்ணலான்றதை பார்க்கலாம். அதுக்கு ஃபஸ்ட்டு நூடுல்ஸை நீங்கள் நல்லா பாய்லிங் வாட்டரில் போட்டு ஒரு 6 to 7 மினிட்ஸ் கழித்து நல்லா வடித்து செப்பரேட்டாக எடுத்து வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு ஒரு பேன் எடுத்துக்கிட்டு அதில் 2 டீஸ்பூன் ஆயில் ஆட் பண்ணி சாப் பண்ணி வச்சுருக்க ஆனியன்ஸ், அதுக்கப்புறமா உங்களுக்கு தேவையான வெஜ்ஜிஸ் என்னென்னவோ அது எல்லாத்தையும் ஆட் பண்ணிக்கலாம். நான் இங்கே கேப்சிகமை நல்லா தின்னாக ஸ்லைஸ் பண்ணி அதையும் பீன்ஸையும் நெக்ஸ்ட்டு கோஸையும் நல்லா தின்னாக ஸ்லைஸ் பண்ணி இதில் ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ இதை நல்லா ஃப்ரை பண்ணிவிட்டு இதில் ஒரு பிஞ்ச் சுகர் ஆட் பண்ணிங்கன்னா அது கலர் மாறாமல் இருக்கும். இந்த வெஜ்ஜிஸ் எல்லாமே அதோட க்ரீன் கலரை ரீட்டைன் பண்ணி வச்சுருக்கும். ஸோ அதுக்கப்புறமா நான் இதில் பாயில் பண்ணி வச்சுருக்க ஸ்வீட் கார்னையும் இதில் ஆட் பண்ணுறேன். இது எல்லாத்தையும் சேர்த்து ஹை ஃப்ளேமில் வச்சு நல்லா சாட்டே பண்ணுங்கள். சாட்டே பண்ணதுக்கு அப்புறமா இதுக்கு தேவையான உப்பு அண்ட் பிளாக் பெப்பர் இதில் ஆட் பண்ணியிருக்கேன். பிளாக் பெப்பர் நான் 2 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணியிருக்கேன். அதை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிட்ட பிறகு நீங்கள் இதில் சோயா சாஸ் அண்ட் சில்லி சாஸ் ஆட் பண்ணோம். நான் இங்கே டார்க் சோயா யூஸ் பண்ணுறதுனால நான் அதை ஒரு 2 டீஸ்பூன் ஆட் பண்ணியிருக்கேன். அப்புறமா சில்லி சாஸையும் இதில் ஆட் பண்ணி நல்லா ஒரு 1 மினிட்க்கு எல்லாத்தையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணுங்கள். அதுக்கப்புறமா நம்ம பாயில் பண்ணி எடுத்து வச்சுருக்க இந்த நூடுல்ஸை இதில் ஆட் பண்ணி எல்லாத்தையும் நல்லா ஒன்றா கலந்து விட்டுக்கோங்க. அவ்வளோதான், நம்மளோட ஹெல்தியான வீட் நூடுல்ஸ் ரெடி ஆயிடுச்சு. மறக்காம இதை ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்த வீடியோவில் சந்திப்போம். பாய்.